நெய்யில் சூட்ட தோசை. ஆமா, சூட்ட தோசை அம்மா, சூட்ட தோசை கறி. என்ன மரியாதை? வர்றா வர்றா வர்றா, என்ன மரியாதை? அதே அப்பா. சரி, நீ தானே சொல்ற, இனிமேட்டா இருக்கு, சொல்லு சொல்லு. நான் படிக்கட்டும், நீ கேட்கட்டும். ஒரு தூவ வேண்டாம், நான் சொல்றத கேளு. உலகத்திலே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாஷை ஒன்னே ஒண்ணு, காதல் பாஷை. அதை கத்துக்கோ. காதல் காதல் காதல். தமிழ்ல வேற இல்ல? தமிழ்ல வேற நிறைய இருக்குது, நமக்கு என்ன தூ? நான் சொல்றத சொல்லு. அன்பே அன்பே. ஐயோ தாயே, பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கே. காதல் சொல்லு. காதல் ரே எக்ஸ்ரே. அதை விடு, கொஞ்ச நேரம் நம்மள மறந்து எங்கேயாவது பறப்போமா? கண்ணே, உன் மூஞ்சி கல்கட்டா ரசகுல்லா மாதிரி இருக்குது. ரசகுல்லா ரசகுல்லா முதல் அடிச்சி அம்மா. ஏண்டா தினசரி இந்த முதல கட்ட வந்து மாட்டிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி தமிழ்ல தான் நான் காதலிச்சேன். அவன் தினமும் வந்து குதவதை பிடிக்கிறானே. நான் கேக்குறேன், தமிழ சொல்லி கொடுத்துட்டானே காதல் பண்ண சொன்னேன். தமிழ சொல்லிட்டு இருக்கும் போதே காதல் பண்ணுன்னு சொன்னேனா? ஜானே, உனக்கு மூளை இல்லை, காதலுக்கு பாஷை இல்லை. என்ன இருந்தாலும் ஒரு முறை இருக்கு. வாட் முறை? வா முறை, சும்மா இரு. முறைகட்ட பையன். நீ மட்டும் என்ன முறை நடந்த? ஃபர்ஸ்ட் டே நான் சர்க்கஸ் பார்க்க வந்தேன். டிக்கெட் இல்லாம நீ உள்ளே கொண்டு போய் உட்கார வச்சாரா? அத்தை அத்தை. என்ன ரங்கசாமி? கலா அவங்க அக்கா இருக்கிற நேஷனல் சர்க்கஸ்ல இருக்கிறாளா? அப்படியா? நேற்று சாந்தா சொன்ன. அவளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஜீவா அவங்க அம்மாவுக்கு கண்டாசி போட்டிருக்கான். ஆள் இருக்கிற இடம் தெரிஞ்ச இன்னும் நாளை ஓட்டி பிரயோஜனம் இல்லை. என்ன செய்யலாம்? உன் சமாச்சாரமே எப்பவும் தும்ப விட்டு வாழ பிடிக்கிற கதை தானே. உனக்கு முன்னாடியே நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்க என்ன 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 கலாட்டா? கலாட்டா இல்ல சார், சும்மா சண்டை. ஜீவா, என்னப்பா நடந்தது? ஒண்ணு இல்லைங்க, சண்டை என்ன கிடையாது. தூக்கம் வரல, அப்படியே ஜாலியா குஷியா தமாஷா பாடிட்டு இருந்தோம். ஜாலியா பாடுனீங்களா? இவர் சம்சாரம் இருந்தா ஜாலியா பாடணும். என்ன பார்த்து ஏன் பாடுனீங்க? மறந்து போய் பாடிட்டேன். பாத்தீங்களா, மறந்து போய் சம்சாரம் நெஞ்சு பாடிட்டாரா? ஐயோ, தப்பு தப்பு. தப்புன்னு தெரிஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து பாட்டு பாடலாமாப்பா? பொண்ணை பார்த்து யார் சார் பாடினா? திடீர்னு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, திரும்பி பார்த்தேன், பளிச்சுன்னு ஒரு சிலை தெரிஞ்சது. அவ்வளவுதான். போய் சார், என் நிழலை பார்த்து தான் பாடினாரு. என்னம்மா இது? பொண்ணுக்கும் சிலைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு ஜீவாவுக்கு. வந்து தூங்கலான்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. போதும் போதும் போதும், இதுக்கு மேல வழக்கமே தேவையில்லை. இப்ப ரெண்டு பேர் மேலயும் தப்பு இருக்கு. என்ன தப்பு? சண்டைக்கு வரப்படாது, நின்னு கேட்கணும். நீ சிலையா நின்னதும் தப்பு, அதை நீ பார்த்து ஆடுனது பாடுனது ஓடுனது. நான் சொல்றேன் கேளுங்க. என்ன? நல்ல நிலவுல அழகான ஒரு சிலையை பார்த்து அப்படியே கற்பனை ஊற்றெடுத்து தெரிவிச்சு பாடுத ஆடுத. இவர் பெரிய கதை உமர்க்கையா அழகா பார்த்து ஆடினாரு பாடினாரு. போதுமா போதுமா, இந்த சண்டை எல்லாம் கூடாது. போ போய் படுக்க போ. என்ன ஜீவா, நீ கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? தபாரே, போட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆளே அவுத்து விட்டுருவேன். அவன் விடவே கூடாது. கையை கொடுங்க. மிஸ்டர் ஜீவா, இவ்வளவு உயர்ந்த குணமுள்ள உங்களை வீண சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, எனக்கு இது புதுசும் இல்லை. நான் நல்லது செய்ய போனா எல்லாரும் கெடுதலா நினைக்கிறதா வழக்கம். சித்தியோட நிழல் என்னை எங்கெல்லாம் தொடர்ந்து பாத்தீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏன் புரியல? எனக்கு வேற யார் விரோதி இருக்காங்க இங்க? சொல்லுங்க. எப்படியோ இருக்கட்டும், அந்த விரோதி மட்டும் என் பிடியில இருந்து தப்பவே முடியாது. வேண்டாம், தயவு செய்து நீங்க இங்கிருந்து ஊருக்கு போயிடுங்க. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். எனக்கு ஒரு ஆபத்து என்னோடவே போகுது. தயவு செய்து அதை மட்டும் சொல்லாதே. உன் ஆபத்தை விட்டுட்டு நான் போகவே முடியாது. உனக்கு நல்வாழ்வு ஏற்படுற வரைக்கும் நான் உன் நிழல் போல இருக்கிற முடிவோடு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன். இந்த முடிவு மாறவே மாறாது. கையில் அடி வாங்கிருக்கல, உங்க எத்தனை தூரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது? எதுக்கு இந்த எக்ஸசைஸ்? போதும் போதும். வணக்கம். 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 உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் ரொம்ப வெக்கப்படுறேன்.
கத்தி எறிஞ்சவனை கண்டுபிடிக்க முடியாம போச்சேன். அவன் போய் தொலைடும். தங்கச்சி உயிர் காப்பாத்தினது போதும். வஞ்சம் வச்சிருக்கிற பாம்பு ஓடி போச்சேன்னு சந்தோஷப்படக்கூடாதுமா. ஆம்பா ஆடுல வருது. சரசா வாங்க. அடட, நீ கூட அங்கதான் இருக்கியா? கலாமல யாரோ கத்தி பேசினா நம்மள. ஆமா. நீங்க எப்ப வந்தீங்க? ராத்திரி வந்தேன். ராத்திரி தான் கத்தியும் வந்தது. தம்பி, என்ன விஷயம்? கத்தி என்னை ஒன்னா சேர்த்து பேசுற? அவர் பேசுறதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. இவர் இல்லைன்னா கலாவை உயிரோட பாத்திருக்கவே முடியாது. எங்க பணத்தை ஏப்பம் விடுறதுக்காக எங்க உயிருக்கே உல வைக்குது ஒரு கூட்டம். எங்க அப்பா பெண்களை பெத்த பாவமா? இவர் ஆனா பிறந்த பாவம். சரசா, இப்படி பொதுப்படையா பேசி எனக்கு கோபத்தை உண்டாக்காத. புத்தி இருந்தா அது சித்தி வேலைன்னு தெரிஞ்சுக்க கூடாது? சித்தியை கேட்டா இது உங்க வேலைன்னு சொல்லுவாங்க. கலாவை கேளு. அவ அரியா பெண்ணு, அவள என்ன கேக்குறது? அவ பணம் 2 லட்சத்தை விட்டறிஞ்சிட்டா உங்களை உத்தமரன் நாங்களே சொல்லிட்டு போறோம். இந்த சூழ்ச்சி பேச்சுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். 1000 பேர் வந்து கைவரிசையை காட்டினாலும் சரி, எங்கிட்ட இருந்து இன்னும் விஷயம் கூட நீ தெரிஞ்சுக்க முடியாது. இன்னும் விஷயம் கூட தெரிஞ்சுக்க முடியாது. இம்பாசிபிள். இம்பாசிபிள் போட்டானே. ஏத்த என்னமோ போல இருக்கிற. இப்ப புதுசா என்ன வந்துருச்சு? தலைவலி தாங்கல. நர்ஸ், டெம்பரேச்சர் பாரு. எஸ் டாக்டர். டாக்டர் 101 தான். இன்னும் அதிகமா இருக்கணுமே. வக்கீல் ஜோசியம் பார்த்துட்டு வந்திருக்காரு போல இருக்க. நேர்லயே பார்த்து வந்துதான் சொல்றேன். உங்க தொல்லை விட்டா போதும்னு ஓடின பெண்ண இப்படி விடாம துரத்துறீங்களே. என்ன சொல்றீங்க நீங்க? சர்க்கஸுக்கே போய் நடு ராத்திரியில கலா மேல கத்திய வீசியிருக்கான் உங்க ஆள். என்ன சொல்றீங்க? மிஸ்டர் வக்கீல் சார், ஐயோ கடவுளே, அப்படி நடந்திருந்தா அது உங்க வேலையா தான் இருக்கும். செய்யறதை செய்துட்டு எங்க மேல பழி போடவும் வந்திருக்கீங்க. யார் மேலங்கிறது கூடிய சீக்கிரம் புரியும். ஏன் சார், கலா பொழைச்சுக்குமா இல்ல? நல்லவங்களுக்கு எப்பவும் கடவுள் துணை இருப்பாருமா. அந்த பையன் ஜீவா எப்படியோ காப்பாத்திட்டான். ஆனா அவனுக்கு தான் லேசா காயம். ஜீவாவுக்கா? ஐயோ பாவம், அவங்க அம்மா கேட்டா துடிச்சிடுவாங்களே. கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ரங்கசாமி, அத்தை, அந்த வக்கீல் ஏதோ மிரட்டானேன்னு நீ ஒண்ணும் பயப்படாத. வாடா வாடா வா 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 வாடா. கல்யாணம் ஜாலியா வெக்கத்துல வெக்கத்துல வாங்கோ வாங்கோ குரங்கோ கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆயாவா? என்னது ஆயா? இல்ல இல்ல, அண்ணே சொல்லுது எங்கே வந்தானுங்கோ. பொண்ணு கேட்க வந்தானுங்க, அவனு கிடக்குறானுங்க. ஏடா ரப்பரு, நீ சொல்லி வச்ச தமிழா இந்த லட்சணம்? இனப்பா நீ எங்கடா உள்ள வெக்கம் இல்ல. ஹே ரப்பர், நீ மாப்ளே பயப்படுது? ஆஃப்டர் ஆல் பஹல்வான் அன்கிட்ட சொல்லு, நாங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க வரோம். வர்றோம் இல்ல வந்திருக்கோம். வர்றோமா? நான் வந்திருக்கேன். வேண்டாம், நெஞ்சு நெஞ்சு நடிச்சுக்கிறேன். சும்மாறா ரூபா. ரப்பருக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். உன் அண்ணன் கிட்ட சொல்லு. भैया அது பையன், அது பானை. शादी करने को आया. शादी हमको अच्छा. அடாடாடாடாடா, உனக்கு இன்னும் பொண்ணு பிறக்கலடா, சும்மா இரு. என்ன இது ரீட்டா? पहलवान தங்கச்சி ரப்பருக்கு கொடு. என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இவன் சொல்லுது அவன் சண்டைக்காரைய குடுக்க மாட்டே சொல்லுது. என்னது குடுக்க மாட்டே? என்னது இது? पहलवान நீ கொடு கொடு கொடு. क्या भैया? அண்ணன் தங்கச்சிங்க அப்படி என்ன ரகசியம் பேசுவாங்க? நீ சைக்கிள் கம்பெனில இருக்கியா? நல்லா காத்தடிக்கிறீங்க. புரியுது தெரியல. पहलवान என்ன சொல்லுது? அண்ணே சொல்லுது கல்யாணத்துக்கு சவாலோட சொல்லுது. எங்க நாட்டுல எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து அழைப்பட்டா விடுவாங்க, சவால் விட மாட்டாங்க. சும்மாறா தபா ரூபா. எப்படியாவது இவனுக்கு நீ மனைவி ஆகணும். எப்படியாப்பட்ட சவாலா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயார். நானும் தயார். தயார். என்ன சவால்? ஹப்பர் மாறு மேலே ஆனே ஏத்துன்னு அண்ணே சொல்லுது. ஐயோ, ஆனே ஏத்துறதா? ஐயோ, அவனுடைய எலும்பெல்லாம் முறுக்குல செய்ததாச்சே, பல பல உதிர்ந்துருமே. என்னடா
ஏன்டா சிரிக்கிற? ஏன்டா ஏன்டா சிரிக்கிறானா? என்னடா அது? என்னது நாக்க வழி நான் கல்யாணம் பண்ண வந்தேன் யானையமா கல்யாணம் பண்ண வந்தேன் இல்ல யானையமா மாறுதல தூக்க வந்தேன் ரூபா ரூபா என் தில்ல கருத்த ரூபா நீ எங்க இருந்தாலும் வாழ்க பா என்னது? நான் வருகிறேன் ரூபா வாய மூடுறா. இன்னும் ஆளு நீ காதல் பெருசும் சொன்னேன், உசுரு சின்னதும் சொன்னேன். என்ன சொன்னேன்? புலி பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன், சிங்கம் பார்த்தா பாயா போட மாட்டேன் சொன்னேன், ஆனே சொன்னா பாயா போட்டேன். என்னம்மா இது? பாய போட மாட்டேன்னா படுக்கைய போட மாட்டேன்னா என்ன பயப்பட மாட்டேன் சொன்னானா? 5 6 இப்படியே பேசிக்கிட்டு போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனுக்கு வயசாகும். இத பாருங்க, எல்லாருமா சேர்ந்து அந்த ஆணையை என் மேல ஏத்து. ஆமா, நான் இல்ல, உனக்கு இன்னொன்னு வேணும். இது ஒரு வம்பு. இங்க பாரு, இளம்புள்ள வாங்க இழுத்துக்குது பாரு. என்னடா என்ன? ரூபா நீ எங்க இருந்தாலும் வாழ்க சவாலை ஏத்துக்கடா. எப்படி சவாலை ஏத்துக்க. சவாலை சவால் ஏத்துக்கோ, நான் இருக்கேன். நீங்க இருப்பீங்கம்மா. யானை வந்து என் மேல மிதிச்சதுனா நான் எங்க இருப்பேன்? ஏண்டா நீ ஆணைக்கு அடியில இருப்பியாடா? சந்தேகம் தான். வெரி குட். இதே மாதிரி இன்னொரு தடவை. வெரி குட் ஜீவா. இன்னும் உனக்கு பயிற்சி தேவையில்லை. சரி, ரெஸ்ட் எடுத்துக்க. தேங்க்யூ. மிஸ்டர் ஜீவா, கேர் ஆஃப் நேஷனல் சர்க்கஸ். நான் வந்துட்டேன். யார் எழுதிருப்பாங்க? கையெழுத்து பாரு, ஆம்பளை பொம்பளை. கையெழுத்த பார்த்து பொம்பளை கை. நான் தான் எதிர்பார்த்துருந்தேன். கொண்டா கொண்டா. யார் இந்த பொம்பளை? உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. உங்க காதலியா? காதல் இருக்க கூடாதா? ஏன் 1000 பேர் இருக்கலாமே. 5000 பேர் இருக்காங்க. உனக்கு என்ன? உனக்கு என்னவா? நான் சார். உனக்கே இவ்வளவு பொறாம? ஜீவா, இதுவும் காதலிக்குது. பிரபே, விளையாடாதே. ஜீவா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா, எனக்கு அதலேனா. புண்ணியவதி, உனக்கே இவ்வளவு ஆத்திரம்? அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. சாரி, மன்னிச்சிடுங்க. படிங்க. பரவாயில்ல. எனக்கு வெளியே வேலை கிடைச்சிருச்சுல்ல, எங்க அம்மா ஆரம்பிச்சுட்டாங்க. புரியலையே. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பொண்டாட்டிக்கிட்ட நான் வீட்டுல மல்லு கொடுக்கணுமா? எப்படி? பொண்ணு பாத்துட்டாங்களா? வீட்லயே வந்து காத்துக்காமல. பரவாயில்ல. கலா கலா, அந்த அதிர்ஷ்டக்காரி பேர் என்ன? என்னமோ எழுதிருக்க. என்ன எழுதிருக்கு சொல்லுங்க. பொண்டாட்டியோட பேரை சொல்லாமா? பரவாயில்ல, சொல்லுங்க. இப்படி கிழிச்சிட்ட, புரிய மாட்டேங்குது. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? கலா, சொல்லுங்க. கலா, கையை எடுங்க. பேரை சொல்லுங்க. கலா. சொல்லுங்க. அதான் சொல்றேன் கலா. பொண்ணு பேரை சொல்லுங்க. அப்ப உனக்கு இஷ்டம் இல்லையா? எதுக்கு? பொண்ணு பேர் தான் கலா கலான்னு எத்தனை தடவை சொல்றது? Welcome to everybody. National Circus invites you all. ஜீவா ஆட்டம் ரொம்ப அபாரம். குருவையே மிஞ்சிடுவாரு. ஆமா ஆமா, புதுசிலேயே இப்படின்னா போ கேட்கணுமா? அவரால நம்ம சர்க்கஸ்க்கே தனி புகழ் கிடைக்க போகுது. ரொம்ப நாள் சர்வீஸ் ஆன ஆள் மாதிரி ஜீவா ஆயிட்டாரு. நானே அசந்துட்டேன். நீங்க என்ன? எல்லாருமே அசந்துட்டாங்க. ஜீவா ஆட்டத்தை பார்த்த பிறகு இனிமே ஆம்பளையில ஜீவா, பொம்பளையில கலா. இதுதான் சமமான ட்ரிபிக் ஜோடி. கரெக்ட். எனக்கு வித்தையை கத்து தந்த வீரமுத்துக்கு தான் அத்தனை பெருமைகளும் சேரும். எங்க அத்தான் கபாலிக்கு எவ்வளவு நாள் சர்வீஸ். உங்களுக்கு விழுந்த அப்பளாசை பார்த்து அவர் முகம் சுருங்கி போச்சு. அப்படி இருந்தா அது பெரிய தப்பு கடா. தொழில போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்க கூடாது. இந்த உபதேசம் எல்லாம் நல்லவங்களுக்கு. அது எப்படியோ போகட்டும், எனக்கு என்ன? நான் பர்மனண்டா சர்க்கஸ்லயே இருக்க போறேன்னா அதை பத்தி கவலைப்பட.
என்ன திடீர்னு வேதாந்தம்? எங்கப்பா போறீங்க? என்ன விளையாடுறியா? நான் மட்டும் இல்ல, நீயும் கூடி சீக்கிரம் ஊருக்கு புறப்படணும். நீங்க விளையாடுறீங்க. என் உயிர் போனாலும் அந்த சித்தி முகத்தில் நான் முழிக்க மாட்டேன். ஏங்கலா, நீ புடிச்ச மயிலுக்கு 3 கால்னு பேசுறியா? இந்த பாரு, சித்தியால உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் பொறுப்பு. புறப்படு. எதுக்கு விஷ பரீட்சை? பட்டது போதாதா? உன் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கு. நீங்களும் இங்கே இருந்துருங்க. ஊருக்கு போனதானே அதே இது கேட்பாங்க. நீ இங்க இருக்கவே கூடாது கலா. நீ ஊருக்கு போகணும். உன் குடும்பம் உன்னால வாழணும். நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. நானும் எங்கேயாவது போறேன், நீங்களும் எங்கேயாவது போங்க. கலா, அழாத கலா. உன் பயம் உணர்ச்சி எனக்கு புரியுது. இந்த பாரு, உன் இஷ்டப்படியே இப்ப நான் இங்கே இருக்கேன். போதுமா? நம்ம விட உயரப்பாத்தான் வீரமுத்து. அவனை அடக்கிட்டோம். ஆனா அவன் வாரிசு ஜீவா வந்துட்டான். இவன் போக்கு, இவன் வேகம் நிச்சயம் நம்ம முந்திடுவான். நமக்கு கேவலம். இப்பவே இவனுக்கும் முடிவு கட்டணும்.